உலக புகழ் பெற்ற பர்மா தேக்கு செடிகள். பர்மானா தேக்கு, தேக்குனா பர்மா, அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு பர்மா தேக்கு செடிகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 1.5 லட்சம் செடி பர்மா தேக்கு செடிகள் வச்சிருக்கேன். நான் பர்மாவுக்கு டிராவல் பண்ணி அங்கே நிறைய காடுகளுக்கு உள்ளார போய் நிறைய ரிசர்ச் பண்ணி பர்மா தேக்கு செடிகளை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பர்மா தேக்கு சீட்ஸ் போட்டுட்டு, இந்த சீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கிழங்குகளாக மாற்றுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இதை பிடிங்கி காமிக்கேன்னா இந்த மாதிரி வந்து கிழங்குகளாக மாற்றுவோம். இந்த மாதிரி கிழங்குகளாக மாற்றி ஒரு 8 மாதம் கழிச்சு இந்த மாதிரி பேக்கில் போட்டிருப்போம். அப்படி பேக்கில் போட்டுட்டு தான் இந்த மாதிரி வந்து நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போது இந்த பர்மா தேக்கு மரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு நாளைக்கு 1/2 இன்ச் வளரும். எத்தனை வருஷமானாலும் தண்ணியிலையும் சரி நிலத்திலையும் இருக்கும், ஆயிரக்கணக்கான வருஷமானாலும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, உள்ள அடிக்காது. இதில் சிலிக்கோன்ற ஒரு திரவம் அதிக அளவு சிறக்கிறதுனால. இன்னொன்று இதோட பளபளப்பு தன்மை. இப்போ நிலம்பூர் தேக்கில் ரேகைகள் அதிகம் வரும். சில பேருக்கு ரேகைகள் பிடிச்சதுனால அதை வாங்குவாங்க. இது வந்து ரேகை இல்லாமல் பளபளன்னு, ரேகையே இல்லாமல் பளபளன்னு தன்மை, ஒற்று ரேகை இல்லாமல் பளபளன்னு இருக்கும். அதனால வந்து பர்மா தேக்கு வந்து பல பேர்களுக்கு பிடிக்கும். இப்போ ரேட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு வந்து உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மாசு இருக்கிறதுனாலையும், பர்மா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா மரங்களை, அதாவது வெட்டப்பட்ட மரங்களை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தடை பண்ணிட்டதுனாலையும் உலக லெவல்ல வந்து இதுக்கு வந்து ஒரு வாண்டட் இருக்கு. அதனால வந்து நமக்கு அப்படியாப்பட்ட தேக்கு மரங்கள் நமக்கு செடிகளா கிடைக்கும் போது நம்மளுடைய தோட்டத்திலுமே வளர்க்கலாமே. மரங்களா கூட எங்கேயும் கிடைக்காதுன்ற ஒரு பர்மா தேக்குகள் இப்போ வந்து ஒரு செடிகளா நம்ம கணேஷ் நர்சரி மூலமா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா வாங்கி வளர்க்கலாம். இந்த செடிகள் குறைந்தபட்சம் 2 என்ற எண்ணிக்கையில MSS சூப்பர் சர்வீஸ் மூலமா, ST கொரியர் சர்வீஸ் மூலமா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்.